வரிஞ்சு கட்டி கருங்கச்சமும் குஞ்சமிட்டு கச்சலெல்லாம் வரிஞ்சு கட்டி கருங்கச்சம் சுங்கமிட்டு கச்சலெல்லாம் வரிஞ்சு கட்டி கருங்கச்சம் சுங்கமிட்டு கடங்காத காலைய போசாமி வாரையா எங்க கருப்பு சாமி தங்க குதிரை எரி எரி வர வேகத்தாரி கருப்பு சாமி ஓடி வர தருவாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரை ஏறி வர வேகத்தை பாரு கருப்பசாமி உனக்கிட்ட வர தருவாரு அடே அருவா வெள்ளி வெள்ள பொடி அருவா வெள்ள பொய்யாவி தருவா நல்ல குடியருவா வீரமுள்ள கையருவா கூப்பிட்டா ஓடி வருவாளா அதிகமா துணி போட்டு ஆடி வருவாளா கூப்பிட்டா ஓடி வருவானா என்ன போட்டு ஆடி வருவானா அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது விரல் வந்து நாடு தெருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது எழுக்க தோணுது எழுக்க தோணுது பார்த்தா அப்படிதான் தோணுது கிளம்பிட்டாளா கிளம்பிட்டாளா எனக்கு வாங்கி சொன்னது விட்டு கிளம்பிட்டாளா வந்துட்டாளாம் தாயி வந்துட்டாளா நம்ம ஊரு எல்லை தேடி வந்துட்டாளா ஆளு மட்டும் ஓடுமா இசால விடுவாளுமா நேற்று கழிச்சுட்டு கழட்டி விட்டா சாலுமா ஆளு மட்டும் ஓடுமா இதால விரிவாடுமா தேச்சு கட்டி விட்டா சாப்பிடுமா அலுமா 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 அது மட்டும் ஓடுமா இசால கடிமா ஆளுமா நேற்று கழிச்சுட்டு கழட்டி விட்டு ஓடுமா என்ன கடைசியில வேற மாதிரி சொல்ற என்ன சரி தெரியல யாரோ ஒரு சாமியார் தாடி இங்கும் அங்கும் உழவாடி கொண்டிருக்கிறார் அன்னைவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாரதருக்கு சந்தனம் தைக்கணுமா மண்டையில எல்லாம் கட்டி விடணும் மண்டையெல்லாம் தட்டி விடணுமா இப்போ வெளிக்கு போயிட்டு வந்தா குண்டி கலவை தண்ணி கொண்டு வரணுமா தண்ணி இல்லைனா தண்ணி இல்லாட்டா நாக்கு போட்டு நக்குன்றாரு நீ இருக்கட்டும் என்னத்தா அன்பு தான் சொன்னதா ஏப்பா உன்னை அன்பு கம்பு கலண்டோம்டா உனக்கு டேய் வரட்ட நாரதர் வரட்டு நக்கி இன்னைக்கு இந்த சேரு எதுக்காண்டி கொண்டு வந்து ஒரே அட்டிதான் அந்த நாரதரை அப்பா புலக்கலாட்டுனா என்ன மட்டும் கேளுங்க அண்ணன் தம்பிலாம் அப்பறம் கதைப்படி மேடைக்குன்னு வந்துட்டா அவர் நாரதுன்னா பப்புன்னு இப்ப நிறைய படிச்சிருக்கீங்க நிறைய படிச்சிருக்கேன் அவருக்கு புராணம் எத்தனை தெரியும் 18 புராணம் அவருக்கு தெரியும் நான் 19 புராணம் படிச்சிருக்கேன் 19 புராணம் எங்க உட்கார்ந்து எழுதினீங்க 19 புராணம் எங்க சிவகங்கை பாத்ரூம்ல உட்கார்ந்து எழுதினேன் எழுதிருப்பேன் நம்பிக்கை இருக்கு இதிகாசம் எத்தனை இருக்கு 2 இதிகாசம் எனக்கு 3 தெரியும் அது மறைக்கப்பட்டதை விட்டுறியா மறைக்கப்பட்டது எப்படி நான் பேசுவேன் இன்னைக்கு அதையும் பேசுவியா 3வது இதிகாசம் எங்க உட்கார்ந்து எழுதினேன் தெரியுமா எழுதுன தனியா எழுதுனியா தனியா உட்கார்ந்து எழுதினேன் சங்கத்து பாத்ரூம்ல ஆத்தாடி பயலுக்கு ஊரம் கெதிச்ச பயல கெதிச்ச பயல இருந்தாலும் எனக்கு என்ன முதிச்ச பயல எனக்கு என்ன வரட்டும் சாமியாரை சந்திக்க வேண்டிய காரணத்தினாலே கொனகத்தில் பாட்டு பாட்டும் சாமியார் ஐயா அப்ப நீ கதை பாட்டு கூட பாட மாட்ட அவ்வளவு தைரியம் உனக்கு சமல் பாடுவேல இன்னும் வரட்டேன் கனகத்தில் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் அவர் எப்படி மேல பாடினார் அது மாதிரி மேல பாடுறாங்க கனகத்தில் இந்த கனகத்தில் பாட்டு பாடும் அவரே 5:30 பாடினா நீ 6:30 பாடணுமியா கோவப்பட்டாலும் பரவாயில்ல நீ சேர் எதுக்கு வச்சிருக்கேன் அதுக்குத்தான் ஊட விடுதா இருக்க மண்டுன்னு அடிக்கிறேன் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி இறங்க கனகத்தில் பாட்டு பாடும் சாமி இறங்க கனகத்தில் பாட்டு பாடும் சாமி இறங்க
இப்படி என்ன பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஜெய் ஆஞ்சநேயா. இப்ப எதுக்குடா அதெல்லாம் கழட்டி போட்ட? உங்க மேல கடுப்பு உண்டாயிருக்கேன். கடுப்பு உண்டாயிருக்கும். கடுப்பு உண்டாயிருக்கேன். பாப்பங்க யார் நீங்க? ஆனா ஒரு விஷயத்துல வந்து உங்களை ரொம்ப பாராட்டாங்க. அது சட்டடா. ஐயோ சட்டையா இருந்தாலும் அப்பத்தா விட்டு கொட்டையா இருந்தாலும் சரி நீங்க கிடைக்க போக அப்பத்தாக்கு எதிராது அப்பத்தா ஆட்டு கொட்டைன்னு சொன்னேன். அதாவது உங்களை ஒரு விஷயத்துல நல்லா பாராட்டுறேன். எப்படி? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா அப்படின்னு தான் பாடுவாங்க. ஆமா. ஆனா நீங்க மரியாதையா கானகத்தில் பாட்டியாரும் பாடி வரும் சாமி யாருங்க யாருங்க அப்படின்னு மரியாதையா சொன்னீங்க. அதனால உங்களை பாராட்டுறேன். சரிங்க. இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். நீ மரியாதை கொடுத்தோம்னா உன்னை விட்டுருவணும். நானும் விட்டுருவனா? யார் நீங்க கேட்ட? இந்நேரத்துல யாரை போட்டு பணியா சொல்ற? யோ யாரு பிணைய சொல்லலையா? யார் அப்பனேன்னு கேட்டேன். நான் அப்பனுக்கு அப்பேன். உங்க அப்பனுக்கு நீ அப்பனா? அதையும் எடியா அது காலில் விடுது. உங்க அப்பனுக்கு நீ அப்பனா? அப்பனே. அதாயா நீ யார் அப்பனே அப்படின்னு கேட்டேன். அப்பாவுடைய பிள்ளை. உங்க அப்பாவுக்கு பிள்ளை. உங்க அப்பா உன்னை எந்த வழியில பெத்தெடுத்தாரு? அதுல எதுல? டிங் டாங் டிங் தமிழ். அப்படின்னா என்ன? டிங் டாங் தமிழ்னா டிமிழ். சரி இரியா. ஓம் பிள்ளைன்னு வைவே. உனக்கு பிள்ளை பிறக்குது. ஆமா. ஓம் பிள்ளைய நீ எந்த வழியில பெத்தெடுத்த? ஏன் பிள்ளை அந்த வழியில? அந்த வழினா எந்த வழி? டமால் டுமால் டுமால் வழி. பிள்ளைய பெக்கிறது யாரு? ஆனா பெண்ணா? பெண்ணு. நீ திருமணம் பண்ண பிறகு தானே பிள்ளை பிறக்க? ஆமா அப்படித்தானே. பிள்ளைய பெத்தெடுக்கிறது யாரு? பெண்ணு. ஓ பொண்டாட்டி. பொண்டாட்டி. அது யாரோட பிள்ளை? என் பிள்ளை. ஏய் பிள்ளைய பெத்தெடுக்கிறது யாரு? பொம்பளை. உன் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தான். அப்ப அது யாரோட பிள்ளை? பொண்டாட்டி பிள்ளையா? உன் பொண்டாட்டியோட பிள்ளை தானே சொல்லணும். ஆமா பிள்ளைங்கிற. சரி சரி தெரியாம சொல்லிட்டேன். ராங் நம்பர். சரி கேட்ட பிள்ளை எப்படிங்க பிறக்க? அப்படித்தான். அப்படின்னா எப்படி? 1998. ஏய் நான் என்ன கேட்டேன் நீ என்ன அங்கே போற? அதை தான் சொல்ல வர கேளுங்க. சரி சொல்லுங்க. 1998 எங்க அம்மா தூதையில இருக்க. எங்க தூதையில? ஊர் இங்கே தான் இருக்கு. அப்படியா? சரி. எங்க அப்பா விராதனூர். சரி. அங்கிருந்து கம்பி கட்டி வேலைக்கு வந்தவர். எங்க ஆத்தாவை கணக்கு போட்டார். சரி. கணக்கு போட்ட கொஞ்ச நாள்ல இப்படி ஆயிடுச்சு. கலெக்ஷன் ஆயிடுச்சு. என்ன கம்பியை முறுக்கி விட்டாரா? கம்பியை முறுக்கிட்டாரு. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு கல்யாணம் மதுரை பாண்டி கோயில்ல. சரி. கெடா வெட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டுருந்தான் எங்க மாமா ஆறுமுகத்தை. சரி. கம்பு காஞ்ச கம்பை கட்டி போய் ஆடை கட்டி தொங்க விட்டு உள்ள கெடா சொல்லி உள்ள விட்டு உடுக்க மண்டன்னு மூக்குல முட்டி. ஐயோ மூக்குள்ள ரத்தம். சரி நான் என்ன கேட்டேன்? நான் என்ன கேட்டேன்? அதான் சொல்ல வரேன். உன் பேர் தானே கேட்டேன். பேர் மூக்கு உடஞ்சி வச்சு. சரி மூக்கு உடஞ்சி வச்சு ரத்தம் ஊற்றுது. மூக்கு ரத்தம் ஒழுகுக்கு ரத்தம் கொருன்னு ஒழுகுது. அதே எங்க பக்கத்து வீட்டு அத்தை ஒன்று இருக்கு. அதை போய் மூக்கை வச்சு லைட்டாக தொடச்சி இப்படி எடுத்துச்சுல எங்க அத்தை பார்த்து ஓடிச்சு. இந்த பொம்பளை எப்படா உனக்கு துடைக்கலாம் எங்க மாமாவை போட்டு குறைக்கலை ஓடிச்சு. எங்க மாமா ஏற்கனவே சும்மா இப்படி இப்படி நடப்பாரு. மேற்கொண்டு இப்படி நடந்தாரு. நான் என்னையா கேட்டேன்? அதான் சொல்ல வர கேளுங்க. சரி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பாடு ஆக்க போடுறதுக்குள்ள சாப்பாடு சமையல் மாற்றி கரண்டி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாரு. சரி. ஒரு முரட்டு கரண்டி எடுத்து கொடுத்தா. முரட்டு கரண்டி சமைக்கிறதுக்கு சமையல் மாஸ்டர் கரண்டி இப்படி உள்ள விட்டு இப்படி கிண்டல் சொல்லி சோறு கீழே கவுந்துருச்சு சட்டி. அட பாவா என்ன அது? சட்டி கவுந்துருச்சுன்னு சொல்லி சோறு தள்ளுவோம்னு சொல்லிட்டு அல்ல. அங்க நேரம் பார்த்து பின்னாடி ஒரு டாரஸ் வந்து பொச்சுல ஏற்றிருச்சு. பொசுக்குன்னு ஏற்றி பிடிச்சி. பொசுக்குன்னு ஏற்றி பிடிச்சி. ஆமா. சரி உன் பேரு? இருக்கட்டும் இருங்க. ஏத்துற அன்னைக்கு ஆஸ்பத்திரி தீரி போயிட்டாங்க. சரி. அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு கல்யாணம். நைட்டு பசி நைட்டு. இரியா என்ன அப்பதான் கல்யாணமே நடக்குதுங்கிற அப்புறம் உனக்கு பேர் வைக்கணுங்கிற என்ன அது? அப்ப பசி நைட்டு அன்னைக்கு நைட்டு. யார் யாருக்கு? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவுக்கு அப்புறம் சித்தப்பாக்கு எங்க ஆத்தாக்கும் அப்பாங்க. அது யாருக்கு வேண்டா? அது யாரு வேண்டா? அது யாரு கண்டாவா? அது மாட்டுக்கண்டா. அப்ப பாத்தீங்கன்னா நைட்டு எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் டங்காஸ். 1 ரூபா காசு கழிவுட்டுருக்கேன், 2 ரூபா காசு கழிவுட்டுருக்கேன். ஏன் 1 லட்ச ரூபா காசு கூட கழிவுட்டுருக்கேன். ஆமா. அது என்ன டொங்காசுனா?
தெங்காசுன்னா இந்த பெருசிட்ட கிழங்கு சொல்லுவாங்க. அவர் பல முட்டியை உடைச்சிருப்பாரு. பல முட்டியை உடைச்சாளுங்க. அப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல கரு உண்டாயிருது. கரு உண்டாயிருச்சு. ஆமா. யாருக்கு? எங்க ஆத்தாவுக்கு. சரி. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 4 மாசத்துல இப்படி, 6 மாசத்துல இப்படி, 10 மாசத்துல இப்படி. கொஞ்ச நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில் கூட்டு போன அன்னைக்கு நான் பிறந்துட்டேன். பிறந்தமே பேர் வைக்கணும்ல. அதைத்தான் ஏன் கேட்டேன். உன் பேர் என்னன்னு? பேர் வைக்கணும்ல. பேர் வைக்கணும்ல. எங்க மாமா சேனத்தோட வந்தாரு. சேன தண்ணியோட வந்தாரு. சரி. எங்க மாமா வாயில வச்சாரு. ஓ வாயிலையா? ஆமா. என்ன நல்லா இருந்துச்சா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நான் புழு இருக்கேன். வாயில வச்சாரு. எதை வச்சாரு? சேன தண்ணிய. அன்னைக்கு தான் பேர் வச்சாரு. என்ன பேரு? அச்ச பேர் தான். யோ சாப்பிட்டியான்னு கேட்டோம்னா என்னங்க சொல்லுவேன்? ஒன்றும் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னுவேன். ஆமா. பேரை கேட்டோம்னா பேரை சொல்லியா? நீ பாண்டியவளுக்கு போய் சேலத்துக்கு போய் எங்கெங்கேயோ சுற்றி வந்து இப்போ வரணும்ல. இப்போ தான் பிறந்திருக்க. ஆமா. பேர் வைக்கணும்ல. பேரையும் வச்சு உன் வாயில உன் மாமனு வச்சு. ஆமா மாமா தான் வாயில வச்சாரு. ஓ வாயில பேரை வாயில வச்சாரு. என்ன சொல்லி கூப்பிட்டாருனா, என்ன சொல்லி கூப்பிட்டாருனா, என்ன கூப்பிட்டாரு? அன்னைக்கு தான் பேர் வைக்கிறாரு. என்ன பேரு? வீரதேவன். வீரதேவனா? ஆமா. கால்கடையில் பாம்பியா? காலுக்கு கீழே பாம்பு. அதை புடிச்சுக்கிட்டு உனக்கு எவன் இந்த பேரை வச்சவன்? ஏங்க பாம்புன்னு சொன்ன உடனே 16 அடி தள்ளி ஓரிய மதுரையை காத்தான் ஒருத்தன். மதுரை வீரன். பருத்தி காட்ட காத்தான் ஒருத்தன். பருத்தி வீரன். நீங்க சமீபத்தில் என்னமோ புளிய குத்துறதா கேள்விப்பட்டேன். ஆமா. எங்க காட்டுக்குள்ள புலி சிங்கம் எல்லாம் வரும். என்னென்ன வரும் சொல்லுங்க. அதை அப்படியே வரிசையா சொல்லுங்க. சிங்கம், கரடி, யானை, புழுதி, சிறுத்தை. தெளிவா சொல்லியா? சிங்கம், கரடி, யானை, புழுதி, சிறுத்தை. யானை, புலி, சிறுத்தை. சிறுத்தை. கசட தபர வள்ளினம் சொல்லு. கசகசா. கசகசாவா? ஆமா கசகசா கடுகு அப்படி சொல்லு. நெங்கன நம்மன வெள்ளினம். மிளகு காணாம போச்சா? எறல வளல இடையினம். கிண்ணத்தை காணாமா? உங்ககிட்ட வந்து நான் பேசிக்கிற மாதிரி நான் எவ்வளோ பெரிய மெண்டலாக இருப்பேன் இப்போ. 2 மெண்டல். ஆமா உள்ள கறந்து சொன்னில்ல. ஆமா. ஆனால் அந்த மீன் அப்படி தானே இருக்கு. அப்படித்தான் இருக்கணும். சரிக்கட்டே உன் பேர் வீரத்தேவன். ஆமா. சரி புளிய குத்துறதா கேள்விப்பட்டேன். அப்போ உங்க பேர் என்ன? அதாவது எங்க காட்டுக்குள்ள புலி வரும். சரி. அப்ப பாருங்க மொரட்டு கம்பா வெட்டிவே, மஞ்சனத்து கம்பை. சரி. வெட்டி அதில் துணியை சுத்தி இம்பிட்டு சீமை தண்ணியை ஊற்றி. சீமை தண்ணியா? ஆமா. அப்போ அந்த காலத்தில் சீமை தண்ணி தான். இப்போ தான் டீசல் பெட்ரோல் எல்லாம். அப்போ பேர் சீமை எண்ணெய், அதாவது மண்ணெண்ணெய்ன்றாங்க. அதை ஊற்றி அப்படி தீய பொருதி புளிட்டு அப்படி காட்டினேன். புளி தீயா ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு? புளி தீயா ஓடிச்சு. இதுக்கெல்லாம் நல்லா சிரிங்க. சிச்சுக்கங்க. சரி புளிட்ட இப்படியே எடுத்து குத்துனே பாருங்க. அதுல இருந்து எனக்கு வேற பேர் என்னன்றீங்க? புலிகுத்தி வீரன். புலிகுத்தி வீரன். ஆமா. அற்புதமான பெயர். இந்த பெயரை வரிசையா ஒரு 10 பேர் நிக்கிறாங்க. 10 பேருக்கிட்டே அந்த பெயரை சொல்லணும். ஆமா. எப்படி சொல்லுவியா? 10 பேருக்கிட்டே வரிசையா உடனே சொல்லி முடிக்கணும். புலிகுத்தி வீரன் அப்படின்னு 10 பேர்ட்டையும் சொல்லணும். 10 பேர்ட்டையும் புழுக்குத்தி வரேன், 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 புழுக்குத்தி வரேன். ஐயோ சின்னையா மனுஷன். சரி இருக்கட்டே. இப்போ புள்ள பிறந்துருச்சு. ஆமா. பிள்ளையும் பிறந்துருச்சு. அது ஓம் பிள்ளை. சரி ஓம் பேரையும் சொல்லிட்டேன். சரிங்க. உங்க அப்பா பேரு? அப்பா பேரு கேட்டு நீங்க யாரும்? உங்க அப்பா பேர் என்ன? எங்க இருந்து வர்றீங்க? ஓ என்னைய பத்தி கேட்கணும்னா அதற்கு முன்பாக ஒரு சிறிய கேள்வி உங்கள்ட்ட கேட்கவா? இருங்க உள்ள நோட் எடுத்து வந்துடுறேன். அது கேள்வியில சும்மா சாதாரண விஷயம் தான். கேளுங்க கேளுங்க. கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா எது? மனித படைப்பு. கழுத படைப்புல கடலை பருப்பு ஏண்டா செவிட்டு பாட. கடவுளின் படைப்புல உன்னதமான படைப்புனா மனித படைப்பு. ஆமா. அப்பேற்பட்ட மனிதனுக்கு இறைவன் எதற்காக கண்ணை கொடுத்தாரு? நல்ல தெய்வங்களை கண்டு தரிசிக்க. ஆமா. கையை எதுக்கு கொடுத்தாரு? கும்பிட. கும்பிட கும்பிட. காலை எதுக்கு கொடுத்தாரு? கோவிலுக்கு செல்ல. செல்ல. காது எதுக்கு கொடுத்தாரு? நல்ல விஷயங்களை கேட்க.
வாய் எது கொடுத்தாரு? நல்ல விஷயங்களை பேச, நல்ல விஷயங்களை பேசுவதற்கு. ஆமா. அப்படிதானே? ஆமா. அப்ப காதோட வேலை என்ன? கேட்கறது. வாயோட வேலை என்ன? பேசுறது. நீங்க என்னை பத்தி என்ன பண்ணணும்? என்ன செஞ்சிருக்கேன்னு இப்ப நீங்க என்னை பத்தி என்னமோ கேட்டீங்களே. கேட்டேன். யாருன்னு கேட்டேன். கேட்கறது எது? வாய். ஏய், கேட்கறது காதுன்னு சொன்ன. காது. பேசுறது எது? வாய். நீ என்னை பத்தி என்ன பண்ணணும்? கேட்கணுமா? கேளு கேளு. ஏய், எனக்கு ஒன்றும் கேட்கலையே. இருங்க, சவுண்டு மெல்லதான் வர. கேளு. கொஞ்சம் அது ஊமை. ஏண்டா காது ஊமைன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான்டா. எங்கேடா உட்காந்து யோசிச்சதெல்லாம்? ஏன் காது செவிட்டு காது உங்களுக்கு தெரியாதா? அப்போ காது கேட்காது. ஆமாங்க, காது கேட்காது. காது கேட்காது. வாயி பேசாது. பேசாது. அப்போ நான் யாருன்னே சொல்ல மாட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா ப்ளீஸ். சரி, நான் யாருன்னு சொல்கிறேன். சொல்லுங்க. என் பேர் தானே கட்டிய? ஆமாம். எல்லாரும் கூப்பிட்றாங்கல்ல, அதுதான் என் பேர். அதுதான் எது? எங்கள் அப்பா வச்ச பேர். எதை வச்சாங்க? எங்கள் அப்பா காதால, எங்கள் அப்பா வாயால என் காதில் சொன்னார். உங்கள் அப்பா காதால வச்சாரா? ஆமாம். எதை வச்சாங்க? எங்கள் அப்பா வாயால என் காதில் சொன்னார். என்ன சொன்னாங்க? எல்லாரும் கூப்பிட்ற பேர் தான். அது அதான் எங்கள் அப்பா வச்ச பேர். சொல்றியா? அப்போ சேரத்துக்கு உனக்கு என்னடா ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்புறம் நான் லூசி பயலா? சரி, ஒரு முறை தான் சொல்லுவேன். கவனமாக கேட்டுக்கிறேன். அபிஷேக பிரியா சிவா. என்னடா என்னமோ நீரா கொட்டுது? ஒண்ணுக்கு வந்துருச்சுண்ணே, இருங்க. அழகான பிரியா விஷ்ணு. ராமாயணம் படிக்கணும். இன்னைக்கு ராமாயணத்தை பத்தி பேசுவோம். நீ இங்கேயே உட்காந்துரு. உன்னை இன்னைக்கு உள்ளே விட மாட்டேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கேயாவது போ. ஆசீர்வாதமே உனக்கு தர மாட்டேன். ஆசீர்வாதம் கொடுத்தா தானே நீ உள்ள போக முடியும். ஆமா ஆமா. ஆசீர்வாதமே தர மாட்டேன். இங்கனே உட்காந்துக்கிட்டு பாக்குற. சொல்லுங்க. அந்த வகையில் கலகப்பிரிய நாரதர் என்பது என்னோட நாமதேயம். அப்பா கலகப்பிரிய நாரதரா? என்ன காணாம போனா? கலர் செய்யறாள் கலகப்பிரியர். அப்ப ஆரஞ்சு கலரு பவுண்டா சவுனப்லாம் செய்வீங்களா? கலர் இல்லையா, கலக பிரியர். கலகம், நற்கலகம், சொற்கலகம், பொற்கலகம் என்பார்களே. ஓ கலகம் செய்யுது. நல்லா இருக்கு. ஒரு புற சண்டை எடுத்துட்டு போறது. அப்படி இல்லைங்க, அது வந்து இந்த உங்கள மாதிரி ஆளுங்க செய்யற கலகம். சரி 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 சரி. சும்மா எடுத்துட்டு அடிக்கிறது வைக்கிறது. ஆமா ஆமா ஆமா. நீங்க செய்யற கலகம். நான் செய்யறது வந்து தெம்பால செய்யக்கூடிய கலகம். நீங்க தெம்பால கலகம் செய்வீங்க. ஆமா. நாங்க கம்பால கலகம் செய்வோம். நான் சொல்லால கலகம் பண்ணுவேன். நான் கல்லால கலகம் செய்வேன். பாத்தியா, உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். ஆமா. உங்க கலகம் எங்க முடியும்? என் கலகம் ஆரம்பத்துல கலகமாவது இருந்தாலும் முடிவுல வந்து நன்மையில முடியும். ஓ, உங்க கலகம் அப்படி முடியும். எங்க கலகம் சிவகங்கை போலீஸ் ஸ்டேஷன்ல முடியும். நல்லா இருக்கு. அந்த மாதிரி கலகம் நான் செய்ய மாட்டேன். சரி இருக்கட்டும். என்ன கூந்தலுக்கு இங்க வந்திய? நீங்க என்ன ஆற பிடிச்சிட்டு ஊரு கூட்டு போலாம்ல இருந்தீங்க. நீ என்ன கூந்தலுக்கு வந்த? சரி விடு. என்ன மயிருக்கு இங்க வந்த? என்னங்க எப்படி கட்டி விட்டிய? ஆமா, நான் மரியாதையா கேட்டேன். ஒரு நாரத மகரிஷி, ஒரு பிரம்மச்சாரி இப்படி கேட்கலாமா? அதாவதுங்க, தமிழ் அகராதிப்படி இதுக்கு உண்மையான பேர் மயிர் தான். ஆமா. நம்ம தான் அதை வந்து கெட்ட வார்த்தை மாதிரி பயன்படுத்துறோம். இது உண்மையான பேரே மயிர் தான். ஆமா. ஆக எதற்காக வந்தீங்க? நீங்க என்ன விஷயம் வந்தீங்க? கலகம் செய்யறதுக்காண்டி. ஆமா. உங்க அது இருக்கட்டும். அது மட்டும் இல்ல, நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு சத்தம் கேட்டுச்சே. அங்க ஒண்ணும் கிடைக்காதுன்னு சொன்னேனே, கேட்டியானே? அங்க போய் ஒண்ணு கிடைப்பானே. அந்த சத்தம் இல்லடா. போனே. அந்த சத்தம் இல்லையா, சோனு கடிச்சு. அதைத்தான் இந்த டான்ஸுக்கார பிள்ளை ஒன்று கடிச்சிருக்கு. ஆழம் சோனு கடிச்சியா? அது இருக்கட்டும். நீங்க யாருன்னு நான் சொல்லவா? யாரு? நீங்க நம்ம சிவகங்கை ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு தானே? உணவகத்தில் வேலை பார்க்குறேன். அங்கே வேலை பார்க்குறவங்க கரண்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. இந்த இருக்குல்ல கரண்டி. மகதியாள் என்ற பெயர் ஐயா. மகதியாளா? மகதியாள். சரிங்க சரிம்மா. என்னுடைய பாட்டுக்கு இசைமிட்டு வருவி. உங்க அப்பா பேர் என்னங்க? அது இல்ல, இது வாசிப்பேன். இது கேக்குமா? வாசிங்க. கேக்குதான் பாப்பா. கேக்குதா? நல்ல சவுண்டு காத்த கிழிக்குதே.
கேட்கல மட்டும் சொல்லிதுன்னா உன் மானத்தை கடுத்து மாட்டை விட்டு ஓட்டிட்டு. சரி இது என்ன தெரியுமா? இது என்னங்க? சப்த தாள கட்டை. சப்பாத்தி கட்டையா? சப்பாத்தி கட்டை இல்லடா, சப்த தாள கட்டை. சப்த தாள கட்டை. அது எனக்கு 2 நாளைக்கு வாடகை கொடுக்க முடியுமா? எதுக்கு? எங்கள் வீட்டில் ஒரு கிடா ஒன்று கறி மிருன்னு தவிக்கிட்டே தெரியுது. அதுக்கு என்ன ஒன்று? காய் அடிக்கணும். அன்னைக்கு எங்கள் மாமா ஆறுமாமா அடிக்க சொன்னி சரியாக அடிக்கலை. நீ யாயா ஆறுமுகம்னு அவரே எழுத்துக்கிட்டு இருக்க. சரி இருக்கட்டும். ஆக எங்க அப்பா சிருஷ்டிகர்த்தா. திருச்சியில் என்ன மேத்துக்கு படுத்தாரு? திருச்சியில் படுத்தாரா? திருச்சியில் படுத்தாரு இல்லையா? சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாவா? சரிங்க சரிங்க. அப்போ உங்க அப்பா பேரு என்னது? பிரம்மா. அப்பா பேரு பிரம்மன். பெரியப்பா பெரியப்பா. சரி ஏன்டா அழுகுற? நீ எனக்கு அண்ணன் பாப்பா. சரி ஏன்டா அழுகுற? உங்க அப்பா செத்தது கூட வரமில்லையப்பா. எங்கடா எங்க அப்பா செத்தாரு? நீ பெரியப்பா என்னடா மறுபடியும் ஆஞ்சநேயர் வந்துட்டாரு? உங்க அப்பா நல்ல மனுஷப்பா, நல்ல மனுஷப்பா. ஏய் எதுக்குடா அழுகுற? எங்க அப்பா எங்கடா செத்தாரு? உங்க அப்பா தான் எங்க ஆட்டாவை வச்சிருந்தாரு. அட மானக்கட்ட வேலை ஒரு ஒளிவு இருக்கல. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் மூக்கு பொடினால சாவு ஒரு நினைச்ச மக்களையே. மூக்கு பொடினால செத்தாரா? யோ நீ யாரையா சொல்ற? உங்க அப்பா கம்பி கட்டுற பரமேன் தானே? லூசு பல அது கிடையாது. நீ சொல்றது பரமன். சரி நான் சொல்றது பிரம்மன். 4 வகை 70 தோற்றம் 84 லட்சம் ஜீவராசியும் படைக்கக்கூடியவர். ஓ 4 நோனி படிக்கிறாரா? யோனியா அண்டசம் உப்பேசம் சராயசம் சுவேதசம் என்பார்களே. சரிங்க சரிங்க. அப்ப உங்க அம்மா பேரு? வெள்ளை களை விடுத்த வெள்ளை வடிவ ஒன்று வெள்ளை கமலத்தில் விட்டிருப்பாள். அரசரோடு என்னை சரியாசனம் அமர்த்த தாய் கலைவாணி. பெரியம்மா. என்னடா நீ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ற? எந்தரா எந்தரா அண்ணா டேய் எந்தரா அண்ணே எந்தரா நல்லா இருப்ப? பெரியம்மா எந்தரா? ஆட்டே உங்க ஆத்தா செத்து கூட வரமில்லை. எங்க ஆத்தா செத்து போச்சா? டேய் நீ என்னடா பண்ற? பெரியம்மா எங்க மயப்படுறா உனக்கு பெரியம்மா வரும்? ஆத்தே ஆத்தே சூத்தே பெரியம்மா பெரியம்மா அப்படின்னு சொன்னேன். சாரு சாரு குலதா கேக்குதா? ஏய் எதுக்கு நான் ஒப்பாரி வச்சுக்கிருக்கப்ப? உங்க ஆத்தாவதாக எங்க போய் வச்சிருந்தியா? அட பாவி பயல அது இல்லடா. நீ யாரடா சொல்லிக்கிருக்க? உங்க அம்மா நம்ம பல்லு கடையில் போட்டிருக்க கண்மணி தானே? கண்மணி இல்லடா கலைவாணி. கலைவாணியா? கலிகளுக்கு அதாவது ஆய கலைகள் 64 சொந்தக்காரி. சரிங்க சரிங்க. நான் பல்லு கடை வச்சிருக்க. சரி இருக்கட்டும். என்னைய பத்தி கேட்டிய? ஆமா. உன்னைய பத்தி நானும் கேட்டேன். ஆமா. எதற்காக வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து காவல் பணிபுரிவோம் இந்த இடத்துல. என்ன காவல்? கருந்தினை செந்தினை. யார் யாரு? நான். என்ன நாளா? அதாங்க இது குறிஞ்சி நிலம். நஞ்சையா புஞ்சையா? இது நஞ்ச இங்கிட்டு புஞ்ச. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நான் பிளஸ் நஞ்சை பூ பிளஸ் புஞ்சை இல்லடா. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? வேம்பு புஞ்சையை பேசக்கூடாது. கேட்டதுக்கு பதில சொல்லியா? அறியாத புஞ்சையா பேசுகிறேன். அட நஞ்சைனா என்ன புஞ்சைனா கேட்டது மைக் எடுத்து மஞ்சள் புஞ்சை உடச்சி விடுவேன். சரி விடு. யார் யாரெல்லாம் காவல் பார்க்க வந்திருக்கீங்க? நான் என் தங்கச்சி அப்புறம் எனக்கு ஒரு ஆள். நீ ஒரு ஆள் உனக்கு ஒரு ஆளா? அப்புறம் சும்மா கிடக்கிற சோட்டாங்குச்சியே ஒரு கம்பை கோர்த்துக்கிட்டு கிடக்கிற நாங்கள் ஒருத்தர் கிடக்க மாட்டேன். ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு கம்பு சொருக்கணும்னா அதுக்கு பேர் அகப்பை. அகப்பை அகப்பனா ஆப்பை அப்படின்னு. ஆமாம் ஆப்பை ஆப்பை. இது வந்து அகக்கால். சரி இருக்கட்டும். சரிங்க. உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர். 7 பேர் ஆனா பெண்ணா? 7 பேர் ஆம்பளை ஆள். 7 பேர் ஆம்பளை ஆள் தானே? ஆமாம். நல்லா கேட்டுக்கங்க தா. 7 பேர் ஆம்பளாலாம். காவல் வாக்க வந்தது யாருன்னு இருக்கிறேன்? தங்கச்சியா? தங்கச்சி எப்படி வந்துச்சு? அதாவது நானும் எங்கள் அப்பாவுக்கும் வேட்டைக்கு சென்றிருந்தோம் 2 பேரும். சரி. வேட்டைக்கு போன இடத்துல
வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்தில் ஆ. காகு காகு என்ற ஒரு சத்தம். குகா குகா ஆ, கூவா கூவாத ஆ. சத்தம். ஆ. என்னடா பார்த்தா ஆ. பொம்பளை பிள்ளை. யார் பார்த்தது? எங்க அப்பா பார்த்தாரு. அடுத்தது யார் பார்த்தது? நான் பார்த்தேன். நீ பார்த்த? ஆமா. யார் தூக்குனது? எங்க அப்பா தூக்குனார். என்ன உள்ள? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை நீ எப்படி கண்டுபிடிச்சாரு? தடவி பார்த்துதேன். எதை? அதைத்தேன். அதுனா இது ஊரில் சண்டை வந்தையுமே வார்த்தை அதான் பேசுவாங்க. என்ன வார்த்தை? எனக்கு வார்த்தா. சரி இருக்கட்டேன். ஓ தங்கச்சி பார்க்கலாமா இல்ல? தங்கச்சியை பார்க்கணுமா? பார்க்கலாமா இல்ல? அதுக்கு முன்னாடி ஆள் ஒன்று வாடா. இருக்கு. சரி என்னமோ சொல்ற, அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு வா, நான் நல்லா செய்வேன். நல்லா செய்வீங்களா? அந்த புள்ளைய குனிய சொல்லு. உரகர மாட்டிக்கிறீங்களா? லேசாக ஒன்று வச்சிருக்கேன். ஏய் அது இல்லையா அந்த ஏன் சாமி? ஆ. அதுதான் ஆளுக்கு இறங்கி போயிருக்கீங்களா? யோ அது இல்லையா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இதுவரை கேட்டிருக்கியாப்ப? கல்யாணம் ஆயிடுச்சாங்க. இப்படி பேசணும்னா இன்னும் நிறைய பேச வேண்டிய இருக்கு. நான் சுருக்கமாக சொல்றேன். முன்னொரு ஜென்மத்தில் கொஞ்சமா 52 பொண்டாட்டி கட்டினவன். கொஞ்சம் 52. ஏன் அதுதான் உடம்பு இப்படி மெலிஞ்சிருச்சு. சவலை வாங்கி வச்சு. புள்ள எத்தனை புள்ள தெரியுமா? அதுவும் கொஞ்சமா 60 புள்ள. 60? எவ்வளவு நேரத்தில் தெரியுமா? அதுங்க 3:45 நாளை என்று சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்தில். என்னங்க சொல்றீங்க? 1.5 மணி நேரத்தில் 60 புள்ள. அப்போ உங்களுக்கு எம்மா பெருசா இருக்கு. நாளா கண்ணால பார்த்தாலே போதுமையா? ஏன் சாமி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டீங்களா? இல்லையா? மேற்கொண்டு பெற்றுட்டீங்கன்னா போச்சே. அப்படி இல்லைங்க. நான்லாம் புள்ள வைக்கணும்னா இப்படி பார்த்தாலே போதும். பார்த்தாலே கற்பம் தரித்து உடனே பிள்ளை வெளியில் வந்துடும். அப்போ நாங்கள் பிள்ளை வைக்கணும்னா பார்க்கணும். நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நாங்கள் நாங்கள் வந்து நல்லா நுழைக்கணும். ஆமாம், முளைக்கணும் அப்படின்ற காரணத்தினாலே என் ஆளை பார்க்கணும். உங்க ஆளை கூட்டி என் ஆளை கூட்டி வந்து விடணும்னா கொஞ்சோண்டு கணேசி போல இருந்தா கொடுக்க சொல்லுங்க. அவர் சொல்லிட்டு தானே போறாரு. அதை நீங்க பாக்கறியா? என்னங்க சும்மா ஓசிலேவா? காசு கீசுலாம் வாங்கி கொடுங்க. ஒரு 50-100 ஆகுது. வரட்டுமா? கண்ணே வாடி இப்போ ஒரு செகண்டு. மச்சான் 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 ஆசை மச்சான், இந்த அழகுக்கு நான் மேலதான் நீ சமைச்சீரே. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகுக்கு மேலதான் நீ சமைச்சீனி. நான் பூமுடிஞ்சு பொட்டு வச்சு கண் முழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு மொழிக்காக உசுறு வாழுது. எப்பத்தான் வருவீங்க உள்ளோ எங்குது அந்த ஒரு மொழிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு சில மேலதான் நீ சமைச்சீனி. உனக்காக காத்திருந்தேன் நெருநீரனா, நான் தூங்கி ஆனதையா பலபாலனா. உனக்காக காத்திருந்தேன் வெகு நேரம்தான். நான் தூங்கி ஆனதையா பலபாலனா. மம்மி பொண்ணு அத்தை பையன் ஒரு சீரத்தா, நான் போன ஆசையெல்லாம் நிறைவேறத்தா. ஏன் உடல் உயிரமா ஒட்டி கொண்ட மாமனே, கட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. நெஞ்சில நினைச்சு மஞ்சள் குடிச்சு உசுரா நான் இருக்கேன் உன் மேலதானே. உறவிலான் இருந்த ஏன் மாமனே, உன்னை விட்டு என்ன பிரிச்சும் என்னை விட்டு உன்னை பிரிச்சும் அந்த முன்னாடிக்கிற நடவந்தானே. உசுரா நான் இருப்பேன் உன் மேலதானே. மச்சான் எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னை ஏன் கூப்பிட்டேன்? நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, எது கூப்பிட்டீங்க? காடு மலை வீடு. என்ன டோரா பிச்சி மாதிரியா? அத்தா சொல்லுங்க. நம்ம இடத்துக்கு மேலோக வாசி மேல உஷம் பிரம்மணி பிட்டிரார் பிரம்மாவின் புத்திரர் நாரதர் மகரிஷி வந்திருக்கார். நாரத மகரிஷி வந்திருக்காரா? ஆமாம்மா. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? ஆமாத்தா. அழைத்து வருங்க. அவர் பண்ணணும்னு ஆசைப்படுறார். ராய் ஐயோ ஆசீர்வாதம். அழைத்து வருங்க. ஆமாடா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பறிக்கிறீங்களா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிய மறிக்கிறானா. கும்பலையும் கட்டி
வீட்டுக்காக கிளம்பிட்டாங்கல்ல பூர்ண வேலைக்கு. அச்சம் அடையாளம் சாமி பொசுக்குன்னு சீக்கிரத்தை வேலையை முடிச்சுட்டு வாங்க, நேரம் இல்லை, அடுத்த ஆள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சுவாமி ஆடிப்பாடி ஒரு ரூபாய் கொலை பண்ணாடு சுவாமி. முடிஞ்சா நான் சொன்னனாலே கண்ணால பார்த்தாலே போதும். ஆமாம்மா. இல்லை வாங்க, பேசின காசை கொடுத்துட்டு கிளம்புங்க. அவன் குட்டி நாருக்கு பிறக்க போகுது அடுத்து. நீங்க சொன்னீங்களே உங்க ஆளு அவங்க தானே? சரி, பேர் என்ன? இருளையா? பேர் இருளை. இருளை இருளை அவன் இருளை இருளை இருளை. வளர்கள் அது ஓ வண்டி இல்லடா. ஏ மச்சான் அது ஓ வண்டி இல்லடா, வாடா. ஏட்டா அடுத்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறேன். சாவி போடாம வண்டி எடுக்கிறான், இப்படி கூறு வெட்டவே எங்கடா பண் அப்படி அடாரம்மா எங்கடா போடுறேன்? எதுக்கடா ஓடுறேன்? பூரா ஒன்று பூந்துருச்சு, அதான் உதறிட்டு ஓடியாரு. அதுக்கு வண்டியில எவனாவது உட்காந்துக்கிட்டு உதருவானடா. சரி இருக்கட்டேன், உன் தங்கச்சியை பார்க்கலாமா? தங்கச்சியை பார்க்கணுமா? பார்க்கணும். யாரை பார்த்தா உங்களுக்கு வர்ணிக்கணும் எதுவும் தோணலையா? வந்து நிக்கிறாங்க, அப்புறம் எப்படி வர்ணிக்கிறது? அப்படிங்களா? ஓலை சரி, தம்பியோட விருப்பத்திற்குங்க. ஏன்டா பாட்டு முடிச்சு 3 நாள் ஆச்சுடா. சரிங்க ப்ரோ, ராங் நம்பர். சரி உங்க தங்கச்சி பார்க்கலாமா? தங்கச்சி பார்க்கணுமா? ஆனா நிறைய, அதாவது
தொழில் பண்றது அப்படின்னா ஒரு சில பேர் வந்து தொழிலை மறப்பாங்க. ஆமா. ஆனா நீங்க வந்து உயிரை வந்து பணைய வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறீங்க. அதெல்லாம் என்னங்க செய்ய சொல்ற எல்லாம் ஒரு வகுத்து காட்டிதேன். எல்லாம் கணத்தாயோட அருள். ஆமா. அதுவரையும் உங்க தொழில் வந்து மென்மையான கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆமா அரிதாரம் முடிச்சு சொல்றேன். கண்டிப்பாங்க எல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தாங்க. தங்கச்சி வாடா ஆத்தா. கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசு பெண்ணே என்னவனை கண்டாயா காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசு பெண்ணே என்னவனை கண்டாயா உன் இருவிழி நடுவில் இருந்தவன் எவனோ அவனை கண்டாயா உன் இருவிழி நடுவில் அறுப்பவன் எவனோ அவனை கண்டாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் தூக்கம் திருடி சென்றான் என்னை கண்ணே நினைத்தவன் இன்று ஏனோ தனியே சென்றான் உன் இருவிழி நடுவில் இருந்தவன் எவனோ அவனை கண்டாயா என் இருதய நரம்பினை அறுப்பவன் எவனோ அவனை கண்டாயா ஒரு முறை பார்த்தால் உயிர் வரைவேட்டேன் அசைவத்தில் ஆசை அதிகம் என்னை தின்றானே அவன் மட்டும் இங்கே ஒரு நோடி வந்தான் அதை ரசல் பிள்ளை பெற்று கையில் கொடுத்தேன் அவன் அழுகிய உதடுகள் பிடிக்கும் அவன் நாவின் நொடிகள் பிடிக்கும் அயர் சிந்தன நிறமும் பிடிக்கும் கொஞ்சம் சாத்திர நடையும் பிடிக்கும் என் அவனுக்கு மட்டும் ஞாபகத்தில் மடங்காச்சே அவன் ஒரு விரல் நீட்டி நொறுக்கியவே நான் உயிரை வளர்த்தேன் கரிசல் காட்டு பெண்ணே என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா தாமரை பெண்ணே காதலன் வருவான் காத்திரு தாமரை பெண்ணே வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்களாக அவன் வருவான் என்று காத்திருந்தேன் அவன் ஊர் கேட்கும் திசைகளில் எல்லாம் புது புது கோலம் போட்டு வைத்தேனே என் தாவணி வயதுகள் போச்சு ஒரு ஆயிரம் வளர்த்தினாச்சே அந்த நாட்டு மேல் வரவில்லை இனிப்பு குடி சாய்ந்திடவில்லை என் 20 போகும் 70 ஆக அவனை விட மாட்டேன் என் மடியினில் ஒரு நாள் தலை வைத்து தூங்க அழகை நான் பார்த்தேன் காட்டு பெண்ணே என் அவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணே என்னவனை கண்டாயா அதே அப்பா டேய் அண்ணே பாட்டு முடிஞ்சாடாத்தா. நானும் அண்ணன் ஆர்வ குழந்தை அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. சரி எதுக்கு நீ கூப்பிட்ட நன்றிங்க. ஏய் அண்ணே எதுக்குடா கூப்பிட்ட தங்கச்சி ஆ வாழ்க பல்லாண்டு வளகு நூறாண்டு நல்லாரா தங்கச்சி. நன்றி நன்றி தங்கச்சி நம்ம இடத்துக்கு மேலோக வாசி பிரம்மனின் புத்திரன் நான் திரும்ப நானும் வர சேர்ந்திருக்காரு ஆத்தா. நம்ம இடத்துக்கா ஆமாடா. வரையறுப்பு கொடுத்தீங்களா அதெல்லாம் நம்ம குல சரி, பண்பு அழைத்து படி. வாருங்கள் சுவாமி சாமி சுவாமி வாருங்கள் இந்த குத்தி இருக்கிறவங்க வழக்கம் போல என்ன ஆசீர்வதிங்க சுவாமி வாங்க பெண்மக்களே வளர்க்க வர வேண்டும் சுவாமி வர வேண்டும் அருள் கூர்ந்து ஆசி தர வேண்டும் வர வேண்டும் சுவாமி வர